حي على الفلاح. இரண்டாவது பக்கத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய முயற்சி என்று சொன்னால், ஒரு அறிவுபூர்வமான ஒரு கல்வி பின்புலம் கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் வளர வேண்டும். இந்த நாட்டினுடைய இந்த நாடு வாய் திறந்து பார்த்துக் கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய தேர்தலை பார்க்கும் பொழுது கூட அதைத்தான் சொல்லித் தருகிறது. இந்த தேர்தலில் அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் 5 முஸ்லீம்கள், 3 பெண்மணிகள், 2 சகோதரர்கள். அவர்களுடைய பின்புலத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எங்கிருந்து வந்தவர்கள்? சோமாலியாவிலிருந்து அகதிகளாக வந்து குடியேறினவர்கள். செல்வந்தர்களாக வந்து சேரவில்லை, அகதிகளாக வந்து சேர்ந்தவர்கள். நாங்கள் 5 பேர் போயிருக்கிறோம் என்று பெருமைதான் பட்டுக் கொள்கின்றோம். படிப்பினை எடுக்கவில்லை, நாங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்கள் அந்த இடத்துக்கு எப்படி போய் சேர்ந்தார்கள்? அவர்கள் இந்த நாட்டில், எங்களுடைய நாட்டில் செய்யக்கூடிய அரசியல் செய்யவில்லை. அவர்கள் வியூகங்களை உருவாக்கினார்கள். 5 பேரையும் நீங்கள் எடுத்து தனியே படிச்சு பார்த்தால் என்ன படிச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டை படிச்சு பார்த்தன்னு சொன்னால் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியவர்கள் தான். அதற்கு அவர்கள் வழிவகுத்துக் கொண்டார்கள். நான் இந்த இடத்தை போய் சேர வேண்டும், நான் இந்த இடத்தை போய் அடைய வேண்டும், சமூகத்தில் சார்பாக போகின்றேன். பாராளுமன்றத்துக்கு போவது பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து கொள்வதற்கல்ல, பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் எங்களுடைய சமூகத்துடைய பிரச்சனைகளை பற்றி, நாட்டினுடைய தேவைகளை பற்றி பேசுவதற்கு, நாட்டினுடைய தேவைகளை பற்றி கதைப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு மொழிவளம் தேவைப்படும், நடைபெறக்கூடிய அரசியலை பற்றியுள்ள அனுபவங்கள் தேவைப்படும், அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் சார்ந்த விடயங்கள் தேவைப்படும். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அந்த 5 முஸ்லீம்கள் அவர்கள் போயிருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று சொல்ல வரவில்லை. அகதிகளாக வந்தவர்கள் பாராளுமன்றம் போயிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய விடயமாக இருப்பதை விடவும், இந்த முஸ்லீம் சமூகம், இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் குறிப்பாக அதை வைத்து படிப்பினை பெறலாம். அட்வான்ஸ் லெவல் எழுதிவிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்க வெறுமனே வைத்தியராக வேண்டும், ஒரு டாக்டராக வேண்டும், ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும், அல்லது ஒரு அக்கவுண்டன்ட் ஆக வேண்டும் என்று மட்டும் கணக்கு போட்டுக் கொள்ள வேண்டாம். மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த நாட்டினுடைய எத்தனையோ அரச சேவைகள் இருக்கிறது, இந்த நாட்டில் எத்தனையோ அரச சேவைகள் இருக்கிறது, அதில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் எத்தனையோ வகையான சேவைகள் இருக்கு, அந்த சேவைகளுக்கு நாங்கள் போய் சேர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டில் படித்து இந்த நாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அளவுக்குரிய அரசியல் பிரமுகர்கள் எங்களுடைய சமூகத்திலிருந்து தேவை, எங்களுடைய சமூகத்தின் சார்பாக தேவை. எனவே இவைகளை நாங்கள் அமெரிக்காவுடைய தேர்தலில் இருந்து எங்களுக்கு படித்துக் கொள்ள முடியும். 5 சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார், எங்க பிறந்தவர்கள், என்ன படித்திருக்கிறார்கள், எந்த பின்புலத்தில் அங்கே வந்து சேர்ந்தார்கள், அவருடைய உணர்வுகள் என்ன. சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டுக்கு இப்பொழுது எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? கொந்தளிக்கக்கூடிய அரசியல் அல்ல, கொந்தளிக்கக்கூடிய உணர்வுகள் அல்ல எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இந்த நாட்டுக்கு தேவை இப்பொழுது நுட்பமான சமூக அரசியல் சார்ந்த வியூகங்களை பேசக்கூடிய, எழுதக்கூடிய, சொல்லக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு தேவை. வெறுமனே கொந்தளிக்கக்கூடியவர்கள், புரோட்டஸ்ட் பண்ணக்கூடியவர்கள், சத்தம் வைக்கக்கூடியவர்கள் அல்ல. எங்களுக்கு தேவை அறிவுபூர்வமாக எதையும் பேசுவதற்குரிய வளம் படைத்த அரசியல் பிரமுகர்கள் எங்களுக்கு தேவை. இது வானத்திலிருந்து சும்மா வாரதில்லை. யாரோ ஒருத்தருக்கு எலெக்ஷனுக்கு நொமினேஷன் கட்டித்தார், அவருக்கு எலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லி நாங்க முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல. நாங்கள் யாரு? அப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும், கீழ்மட்டத்திலிருந்து வர வேண்டும், கல்வி பின்புலத்தோட வர வேண்டும், சல்லி பின்புலத்தோட அல்ல, பணத்திலிருந்து அல்ல. சுப்ஹானல்லாஹ். எனவே சமூகத்தில் படித்த சமூகத்தை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட சமூகம் இந்த நாட்டுக்கு தேவை. வெறுமனே பணம் இருக்கிறது, அரசியலுக்கு போகலாம் என்றால் எங்களுக்கு ஒரு கசப்பான வரலாறுகள் இருக்கிறது. நாட்டில் பாராளுமன்ற சீட்டும் பணம் கொடுத்து வாங்கின முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய தேர்தலில் படியுங்கள். அமெரிக்காவுடைய துணைத் தலைவர், துணைத் தலைவி என்று சொல்ல வேண்டும், யாரு? 55 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் போய் குடியேறினவர்கள். குடியேறி அவர்கள் சுப்ஹானல்லாஹ், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தாய், ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு தகப்பன், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்டுடைய
துணை தலைவியாக இருக்கக்கூடிய பெண்மணியை பார்த்தால் கூட எப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அகதிகளாக வந்தோம், ஏழைகளாக பிறந்தோம், எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது, நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்துட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. அந்த இடத்தை அடைவதற்கு அவர்கள் பாதைகளை அமைத்துக் கொண்டார்கள். அதற்கு வழிகாட்டப்பட்டது. எனவே எங்களுடைய சமூகம் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து விரல் காட்டி பேசப்படக்கூடிய அளவுக்குரிய சமூகமாக இவர்களை போல் நாங்கள் வாழ வேண்டும், இவர்களை போன்று நாங்கள் யூகங்களை அமைக்க வேண்டும், இவர்களை போன்று எங்களுடைய வியூகங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி எங்களை கை நீட்டி பேசக்கூடிய சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய ஆத்மீக ரீதியான டெவலப்மெண்ட் நடக்க வேண்டும். அதே மாதிரியான கல்வி ரீதியான எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வி என்று சொல்லும் பொழுது வெறுமனே டாக்டர் ஆகுவதும் இன்ஜினியர் ஆகுவதும் ஒரு அக்கவுண்டன்ட் ஆகிறது மட்டுமல்ல, அதுக்கு மேல் மிச்சமா போன ஒரு பைலட் ஆகின்றது. அது மட்டுமல்ல, சமூகத்தில் அரசு சேவைகள் இருக்கிறது, பாடசாலைகளுக்கு அதிபர்கள் தேவை, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி வைத்திய துறையில் நிர்வாகிகள் தேவை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்கள் தேவை என்று சொல்லி எல்லாம் சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு படைக்கு தேவை, ஆர்மிக்கு தேவை, போலீசுக்கு தேவை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எத்தனையோ போலீஸ் பிரதிமா அதிபர்கள் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு அருள் செய்வானாக. அவர்கள் செய்த பணி பெரிய பணி. இன்று அந்த துறைக்கு அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு முஸ்லீம்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் முஸ்லீம்கள் யாரும் டிஃபென்ஸுக்கு போறதில்லை, பாதுகாப்பு துறைக்கு போறதில்லை. நிச்சயமாக அங்க போனா சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி போகாம இருக்கிறதல்ல, பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி போகாம இருக்கிறதல்ல, பிரச்சனைகள் இருக்கிறது. அங்க போய் அதற்கு நாங்கள் முகம் கொடுப்போம், அதுல நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏனென்று சொன்னால் எப்பயுமே ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னால நாங்க யோசித்து பார்ப்போம், இதை செய்வதா இல்லையா. என்றால் முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும், ஒரு முயற்சி ஒன்று செய்ய போறதுக்கு முன்னால தயக்கம் வந்துடுது. நான் ஒரு போலீஸ்ல போயிட்டு நான் ஒரு டிஐஜி ஆகணும் என்ற ஒரு கோல் இதுதான். அந்த முயற்சியை செய்யறதுக்கு முன்னாலே தயக்கம் வந்துடுது. இது நடக்கிற விஷயமா, எங்களுக்கெல்லாம் போக இயலுமா? அந்த தயக்கமும் வெற்றி பெற்றதுக்கு பிறகு வரக்கூடிய மயக்கமும். நான் வெற்றி பெற்றுட்டேன், என்னுட்ட ஆள் இல்ல, பெருமை. பணியில பணிவு வர வேண்டும், செய்த தொழில செய்த பணியில பணிவு வர வேண்டும். உயர போக 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 தன்னிடத்தில் பணிவு வர வேண்டும். இல்ல உயர போக 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 எனக்கு மயக்கம் வருகிறது. மயக்கம் என்கிட்ட யாருக்கு வர முடியாது, என்கிட்ட பணிவு வர இல்லை. முயற்சிக்கு முன்னால வரக்கூடிய தயக்கம், வெற்றிக்கு பின்னால் வரக்கூடிய மயக்கமும் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள், இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள்.